தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, இந்த உலகம் உள்ளவரை என்னாலும் போற்றுதலுக்குரிய ஒரு மாபெரும் தலைவராகவும் கற்றறிந்தவர்கள் முதற்கொண்டு சான்றோர் முதற்கொண்டு தமிழகத்தை பொறுத்த மட்டில்லாமல் உலகம் வாழுகின்ற 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழர்களுடைய நெஞ்சங்களில் இன்றைக்கும் எல்லோருடைய நெஞ்சங்களில் நிலைத்திருக்கின்ற இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர்கள். கலைத்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி, கோலோச்சி அதன் மூலம் ஒரு பெரிய அளவுக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு அரசியல் ஒரு மாபெரும் தலைவராகவும் ஒரு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்விற்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து, குறிப்பாக ஒரு தலைவர் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய அந்த மனநிலை, அந்த மனநிலையிலிருந்து தன்னை ஒப்பிட்டு அதன் அடிப்படையில் திட்டங்களை கொண்டு வருவதால் ஒரு மாபெரும் தலைவருடைய அந்த கடமையாகும். எனவே அந்த வகையில் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு ஏழையினுடைய அந்த மனநிலையை, நடுத்தர மக்களுடைய மனநிலையை, தமிழ்நாட்டில் வாழுகின்ற அத்தனை தரப்பட்ட மக்களுடைய மனநிலையை அறிந்து அதன் அடிப்படையில் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் கொண்டு வந்து ஒரு வானளாவிய ஒரு புகழ் கொண்ட ஒரு மாபெரும் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு 8ஆம் ஆண்டு இந்த நினைவு நாள் இந்த சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கு தமிழகமே இன்றைக்கு அழுது கொண்டிருக்கின்ற நிலையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 1000 ஆண்டுகளும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழையும் அதே போன்ற அம்மாவுடைய புகழையும் எந்த ஒரு கொம்பனாலும் மறைக்க முடியாது, அழிக்க முடியாது என்ற வகையிலே இருவரும் தலைவருடைய அந்த வாழ்க்கையினுடைய சரித்திரம் ஒரு பொன்னெழுத்துகளால் பதிக்கக்கூடிய வகையிலே, முத்திரை பதிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்செயலாளருடைய தலைமையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலி இன்றைக்கு செலுத்தியிருக்கின்றோம். சார், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. அது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு அமைச்சர் ஏவாவேலு. அதிமுக ஆட்சி காலத்திலும் மேம்பாலங்கள் இடிந்து விழுந்தது, இது ஒரு பேரிடர்னாலதான் இந்த மேம்பாலம் இடிந்து விழுந்தது, இதுல அரசியல் ஆதாயம் தேடாதீங்க. அந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முகம் சுளிக்கின்ற ஒரு அறிக்கை, ஒரு கேவலமா நினைக்க மாட்டாங்களா? கேவலமா தான் நினைக்கிறாங்க. இந்த விடியாத அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு பொறுத்தவரை 3 மாசத்திலேயாவது எங்க ஆட்சியில எல்லாம் திறந்து விழுந்தது பாலம். திறந்து 3 மாசத்திலேயே அந்த பாலம் இருந்த வடிவேலு காமெடி மாதிரி கிணத்தை காணன்ற மாதிரி பாலத்தை காணும். பாலம் இருந்த சுவடே தெரியல. அப்ப எந்த அளவுக்கு ஊழல் ஒரு கரை புரண்டு ஓடி இன்றைக்கு பார்த்தா அவருடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு அவருடைய ஆட்சியில திறக்கப்பட்ட பாலம் இன்றைக்கு ஆத்தோடு போய் இன்னைக்கு தடயமில்லாத போனது பார்க்கும்போது என்ன ஸ்டாலின் சொல்றாரு, எங்க ஆட்சியில கட்ட பாலம் சொல்லிட்டு ஒரு 20 பாலத்தை மனப்பாடம் பண்ணிட்டு விட்டாரு. ஏற்கனவே சினிமாவில் நடிச்ச பழக்கம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. சென்னையில எத்தனை பாலம் நான் கேட்கிறேன், 1996 2001 வாக்கில கட்ட பாலத்தை சொல்றீங்க நீங்க அவங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்துல. இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர் பக்கத்திலேயே இருக்காரு, காங்கிரஸ் கட்சி, ஒரு பெரிய புக்கே போட்டார். ஒரு பெரிய புக்கே திமுக ஆட்சியில 96 2001 கட்டப்பட்ட மேம்பாலத்தில் எப்படிப்பட்ட ஊழல், விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொல்லிட்டு அந்த புக்கே போட்டார். நான் அதை தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சது. அந்த புக்கு கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன். நான் அதை நீங்க கேள்வி கேளுங்க, அதை பார்த்துட்டு இருப்பாரு கண்டிப்பா. நீங்க அந்த புக்கு போட்டீங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரு கேள்வி, எப்படின்னா ஒரு எஸ்டிமேட், ஒரு பாலம் கட்டினா நம்முடைய இன்ஜினியரை வச்சு 100 ரூபாய் கட்ட வேண்டிய பாலத்தை பிரைவேட் கன்சல்டன்ட வச்சு 200 ரூபான்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்க, 80 ரூபாயில 120 ரூபாயில நாங்க கட்டிட்டோம், 80 ரூபாய் மிச்சன்னு. ஆனா அந்த பாலம் பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 100 ரூபாய். ஆனா கட்டினா 80 ரூபாய் கட்டலாம். ஆனா 120 ரூபாய்க்கு நாங்க முடிச்சிட்டோம்னு சொன்னா 40 ரூபாய் எங்க போச்சு கமிஷனு? நான் 100 ரூபாய் கணக்குல சொல்றேன். நான் அப்படி விஞ்ஞான பூர்வமான ஊழல் பண்ணி
அந்த ஊழலில் திளைத்தெடுத்து கட்டப்பட்ட பாலங்கள் தான் இன்னைக்கு வந்து சாட்சியா இருக்கு. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் புக்கை வாங்கி பாருங்க நீங்க, அதான் சாட்சி அது. அதனால கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லாம பட்டுக்கோட்டை கொலை கேட்டா கொட்டைப்பாக்குன்ற மாதிரி அது வந்து ஒரு பதிலே வந்து வந்து ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. குற்றம் சொன்னா பொறுப்பா சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து பொறுப்பில்லாத பதில்ல ஒரு முதலமைச்சரோ அது ஸ்டாலினோ அதே போன்ற அமைச்சர்கள் சொல்றது ஒரு தலைகணத்தினுடைய உச்சம், ஒரு ஆணவத்துடைய உச்சம், திமிருனுடைய உச்சம். அந்த திமிரு தலைகண ஆணவம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற நாள் வந்து 2026ஆம் ஆண்டு. அது கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாத்தனூர் வந்து அணையை பொறுத்தவரையில ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கணும்ல மக்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சம் கியூபிக் ஃபீட் அந்த தண்ணி தந்திருக்காங்க. என்னாச்சு விளைவு? முன்னறிவிப்பு இல்லாம விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம் அத்தனை மாவட்டங்களும் வெள்ளக்காடு ஆகி இன்னைக்கு இடுப்பளவு தண்ணி நின்று எல்லாமே வந்து இது ஒரு தரைதளவுல தண்ணி நின்று மொட்டை மாடியில நின்று இன்னைக்கு உயிருக்கு வந்து ஆபத்தான நிலையெல்லாம் இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இதே வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வந்து முழுக்க அந்த ஒரு மாநிலத்துடைய நிர்வாகத்துடைய முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், அதாவது நிர்வாகத்துடைய தோல்வி காரணமாக இன்னைக்கு வந்து ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இன்னைக்கு தள்ளிவிட்டு இன்னைக்கு பசியும் பட்டினியுமா இன்னைக்கு மக்கள் வந்து எந்த தண்ணி பல கிராமங்கள்ல வடியில அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையான சூழ்நிலையில இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை இன்னைக்கு மறியல் எங்க பார்த்தாலும் மறியல் என்ற ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து இருக்கின்ற நிலையில